மாப்பிள்ள மாமாவோட நக்கலை பாத்தியா? கருப்பா இருந்ததுனால இவரு கட்டிக்கலையா? இதெல்லாம் இப்ப பேசலாமா? நாளை ஆகுதல்ல. தங்கச்சி பூமையில கூட்டிட்டு வந்தா எல்லாரையும் கூப்பிட்டுக்க தாயே. பாப்பா அழைச்சிட்டு போங்க. இத்தனை பேரு கூடி இருக்கிற இந்த இடத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இருந்தாலும் நான் ஏதை இங்க சொல்றேன்னா, நாளைக்கு என்ன யாரும் 4 பேர் பொண்ணு கேட்டு வரக்கூடாதுன்னு தான். இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது என் மாமன் கூட தான். நான் கட்டிக்கிட்டா என் மாமனை தான் கட்டிப்பேன். அப்பு, நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நாங்க வர்றோம். நான் கட்டிக்கிட்டா என் மாமனை தான் கட்டிப்பேன். என்ன வார்த்தை சொல்றது பாத்தீங்களா? தூக்கி வளர்த்த எனக்கே துரோகம் நினைச்சிருச்சேன். இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நான் உசுரோட இருக்கணுமா? எங்கேயாச்சும் 6 குளம் ஏறின்னு விழுது உசுர விட்டுறேன். போகட்டும், செத்து போகட்டும். எங்க மாமாவை எடுத்து புதைச்சிட்டு நானும் சேர்ந்து சந்தோஷமா செத்து போறேன். பேசுறது கேட்டீங்களா? சாகடிக்கிறக்காக நான் வளர்த்தேன். அன்னைக்கு தொண்டைக்குழியில பால் இறங்காம இருந்தப்ப துடிச்சு போய் நின்னேன். அதுக்கு எனக்கு இந்த துயரம். இதை நினைக்க நினைக்க என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குது. எதுவுமே நடக்காத மாதிரி நிக்கிறீங்களே. என்னமா இதெல்லாம்? பூமையிலே உன் மேல துரும்பு பட்டா கூட இரும்பு பட்ட மாதிரி துடிச்சு போவானே என் மகன். அவன் நெஞ்ச சுத்தி நெருப்பறிய விட்டுட்டியாத்தா. அவன் எம்பிட்டு கண்ணீரை விட்டு அதை அணைக்கிறது. இது உனக்கே நல்லா இருக்கா தாயி? இத்தனை வருஷமா எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாம என் மாமனோட வாழ்க்கை பொட்டல்ல நட்ட மரமா பொசுங்கி போய் நிக்குது. உசுருக்கு உசுரா மாமா ஒருத்தி ஆசைப்பட்ட அவளை மாமா ஏன் கட்டிக்கல? என்னை வளர்த்து ஆளாக்கணும், எனக்கு ஒரு சொந்தம் வேணும் தானே. போற இடத்துல நான் என் புருஷன் பிள்ளைங்கன்னு இருந்துட்டேன்னா மாமாவையும் தாத்தாவையும் கடைசி காலத்துல பாத்துக்கிறதுக்கு என்ன விட்டா வேற யாரு இருக்கா? இவ்வளவு காலமும் என் மாமா எனக்காக தான் வாழ்ந்திருக்காங்க. இனி ஆயுசு முழுக்க நான் என் மாமாவுக்காக வாழ்வேன். இத கேட்க உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. இதுக்கு மேல என்ன கட்டாயப்படுத்தி வேற யாருக்காவது கட்டி வைக்க நினைச்சா வளர்த்து என் மாமா கையாலேயே என்ன கழுத்து நினைச்சு கொண்டு சொல்லக்கூடாட்டும். அப்பா, இவ்வளவு நாளா நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வளர்த்தேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா ஒரு மம்பை இல்லப்பா வளர்த்திருக்கேன். சிங்க நட போட்டு வந்த தங்க மகராசா பங்கம் வந்து சேர்ந்துருமோ பதறுதையாலேசா மனசு பதறுதையாலேசா. கொல்லையில வச்ச முல்ல கொஞ்சம் கூட வாசம் இல்ல. வாசம் வச்சு நேசம் வச்சு அன்போட வளர்த்த புள்ள வச்சதையா நெஞ்சுக்குள்ள நெருங்கி முள்ள. வச்சதையா நெஞ்சுக்குள்ள நெருங்கி முள்ள. சிங்க நட போட்டு வந்த தங்க மகராசா பங்கம் வந்து சேர்ந்துருமோ பதறுதையாலேசா மனசு பதறுதையாலேசா. என்னடி ஆத்தா என் வீட்டுக்குள்ள இருந்து வார? ஒண்ணும் இல்ல, அடுப்பு பத்த வைக்க நெருப்படுக்கத்தான் வந்தேன். ஏக்கா, நம்ம பூமையிலுக்கு சில்லா கலெக்டர்னாங்க, சீமையில் இல்லாத மாப்பிள்ளைனாங்க. அவ கடைசியில மாமா தானே கட்டிப்பான்னு சொல்லிட்டா. மஞ்ச விளைஞ்சா மந்தைக்கு வந்துதானே ஆகணும்.
மனசுக்குள்ள பொத்தி பொத்தி வச்சிருந்ததை இப்ப போட்டு உடைச்சிட்டா. அருகம்புல்லுக்கே ஆணி வர அறிஞ்ச மனுஷன் தான் அக்கா பிள்ளையோட மனசு அறியாம இருந்துட்டாரே. பேச பேச இடிச்ச பெரிய கருப்பன் பெருமை இப்ப பச்சை பாவக்காயா பட்டுன்னு கசந்து போச்சே. பொண்ணு கேட்டு வந்தவங்க பொறுமையா போனதுனால எல்லாம் சரியா போச்சு. இல்லாட்டி பெரிய பொல்லாப்பி வந்திருக்குமே. எந்த கேள்வி இருக்குடி என் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறது? உங்களுக்கு எல்லாம் ஊரு பொண்ணு பேசுறதுனா நாக்கு 4 மரத்துக்கு நல்லா நீளுமே. இப்ப சந்தோஷம் தானப்பா உங்களுக்கு? பாருங்க, பண்ண அசிங்கம் பார்த்தான்னு தெருவில் நின்று சண்டை போடுது. என்னப்பா செய்ய சொல்ற? எல்லாம் உங்களால தான்ப்பா. எந்த விஷயம் பாப்பாக்கு தெரியக்கூடாது இத்தனை நாளா பொத்தி பொத்தி வச்சிருந்தோமோ அதை போய் சொல்லிட்டீங்களே. எப்பா கேட்டுச்சுன்னு யதார்த்தமா சொன்னேன். சொன்னதை சொன்னீங்க, அது கல்யாணமாய் போனதுக்கு அப்புறமா சொல்லிருக்கலாம்லப்பா. ஓலையில நெருப்படுத்த சேலையில தீ பிடிச்சிச்சுன்னு திரிறீங்களா? உங்க வாய்க்கும் பல்லுக்கு வர வேலை இல்லைன்னா எங்க வீட்டுக்கு வாங்கடி. நாய்க்கு வச்ச சோறு மிச்சம் இருக்கு, வந்து தின்னுங்க. சரி சரி, போய் கூப்பிட்டு வாங்க. அப்ப இடிச்சு பேச சிரிக்கீங்களா? இப்ப இழுத்து சாத்திக்கிட்டு உள்ள இருக்கீங்களா? வாங்கடி வெளியில. உங்களை குளத்து மீனா கொத்தி உரசி குழம்பு வச்சு விடுறேன். வாமா வாமா. விடுங்க தாத்தா. பந்தி முடியுமா பாயசம் மிஞ்சுமான்னு இருந்தவளுக்கு இப்ப ஒரே பசுப்புறாளுங்க. வா தாயி வா. நேத்து வரைக்கும் நெய்க்கும் பருப்புக்கும் என் வீட்டு வாசலுக்கு வந்து நின்னவளுங்க இன்னைக்கு ஏத்தால பேசுறாளுங்க. மாடி வீடு இருந்தாலும் மவராச மாதிரி மாப்பிள்ள இருந்தாலும் காணிக்கரைன்னு கணக்கில்லாம இருந்தாலும் என் போட்டு பெரிய படிப்பு அவன் படிச்சிருந்தாலும் என் மாமன் மாலு சாரு மவுஸ் எனக்கு வருமா? இது ஊர்ல உள்ள சிறுக்கிகளுக்கு தான் தெரியல, உள்ளவங்களுக்குமா தெரியல? உலகத்துல இல்லாத ஓவியம் சீமை இல்லாத சிலைன்னு அந்த பொண்ணத்தான் கட்டிக்கிறோம்னு போனேன். இப்ப உன்னை கூட்டு வச்சு அசிங்கப்படுத்தேன்ல. உனக்கு என்ன ஒண்ணு நடக்காத மாதிரி உள்ள வந்து உட்கார்ந்துட்ட. வரவன் போறவன் எல்லாம் நடந்ததை சொல்லி நாக்க புடுங்குறேன். பொறுக்க முடியாம தானே வந்தான். சரி, நடந்து போச்சு. சரி விடப்பா, இன்னும் நடக்க வேண்டியது பாப்போம். நீ ஒரு பையனை வச்சிருக்க, நாங்களும் ஒரு பொண்ணை வச்சிருக்கோம். நீ சரின்னு சொல்லு, குறிச்ச முகூர்த்தத்திலேயே கல்யாணம் முடிச்சிருவோம். சிவங்கால பெரிய இருப்ப வீட்டுல சம்பந்தம் பண்ணாத விட உன் குடும்பத்துல சம்பந்தம் பண்றதாயா எனக்கு கேவலம். பழனிசாமி, அவன் கல்யாணம் ஆகாதவன், இது ஒரு வயசு பொண்ணு. 2 பேரும் ஒரே வீட்டுல உண்டு உறங்கிட்டு இருக்காங்க. அசிங்க நடக்காமையா அத்தனை பேருக்கு முன்னால அந்த புள்ள அப்படி ஒரு வார்த்தை சொல்லிருக்கோம். இருப்பா, அந்த கேவலப்பட்ட பையன் வீட்டுக்கு பொண்ணு கேட்ட பொண்ணு நீ எங்க பொண்ணு கட்டிக்கிறதுக்கு அசிங்கமா நினைக்கிறேன்? சொல்லுப்பு, பங்களா கட்டி வாழ்ற பவுசு. யார்கிட்ட யார பத்தியா பேசுறிய? உங்கள மாதிரியாடா பேருக்கு ஒரு பொண்டாட்டி ஊருக்கு ஒரு வச்சு வாழ்ந்துகிட்டா இருக்கான் பெரிய இருப்பேன். தங்கம்டா, மனுஷன் அப்படி ஒரு தன்மையோட பார்க்க முடியாதா? அதன் தன்மைதான் இப்ப தண்ணியில இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கப்போ. என்னடா சொன்ன? எடுபட்ட பையன் உசுரோட ஊர் போய் சேர மாட்டேங்கடா. இந்த பெரிய மனுஷனுக்கு முன்னால கை நீட்ட கூடாதுன்னு மாப்பிள்ள கை கட்டி நிக்கிறான். இல்லனா நீங்க அத்தனை பேர் நொறுங்கி போயிடுவீங்க. ஏய், வெட்டி வந்துருவேன். என்னடா சொன்ன? வேண்டாம், நீ சுமார் மாப்பிள்ள, உன்னை கேவலமா பேசுறேன். கொத்தி போட்டு கோர்ட்ல போய் நிக்கிறேன். ஏண்டா டேய், கை எடுத்து கூட போட தெரியாத கை நாட்டு நீ கை நீட்டி பேசுறியா? உன்னை கையே இல்லாம பண்ணிடுவேன்டா. பண்ணாட பரதேசி பையல. போடா. சூரிய கத்திய மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். ஒத்தையில வருவீல, அன்னைக்கு ஏத்திடுறேன். நான் ஒத்தையில வந்தாலும் சரி, நீ கொத்தையோட வந்தாலும் சரி, மவனே நீ அன்னைக்கு செத்தடா. போடா. அப்பு, அவங்க பேசுறத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வருத்தப்படாதீங்க. அன்னைக்கு நம்ம வீட்டுல நடந்த சம்பவத்துக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போறான்னு தான் நான் வந்தேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் பாசத்துக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. அப்பு, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க அப்பு. அந்த உலக வயன் என்னையும் கோட்டையும் அன்னைக்கு அம்பளார் வீட்டுல வச்சு அசிங்கப்படுத்திட்டான். அவனை அங்கேயே வெட்டி வகுந்திருப்பேன். சூழ்நிலை சரியில்லாம போச்சு. அவனை என்னடா பண்ணலாம்? சொல்லுங்க சித்தப்பா, அவன் கை ரெண்டி வெட்டி துண்டா எடுத்துருவான். மடையா கைய வெட்டினா மட்டும் அவன் பேசாம இருந்துருவானா? ஏன் சித்தப்பா, ஒரு கால் எடுத்து போலாமா? ஒரு காலை எடுத்தாலும் ஒரு நாளும் பேசாம இருக்க மாட்டான்டா. அவன் தலைய துண்டா வெட்டி ஊர் எல்லையில நட்டுருவோம்டா. 10ஆம் தேதி என்னடா? அன்னைக்கு நமக்கு தொழில் இருக்கு சித்தப்பா. 11. அன்னைக்கு சாத்தமாத்திர பஞ்சாயத்து இருக்கு. அப்ப 12. ஆண்டி கையை வெட்டுறதுக்கு பணம் வாங்கிட்டோம்ல சித்தப்பா. 13. 13ஆம் தேதி அன்னைக்கு முடிச்சிருவோம்டா. ஒரு லெட்டர் ஒன்று எழுதி போடுங்கடா. முடிஞ்சா அவனை காப்பாத்திக்க. என்னங்க? என்ன நோண்டுங்க? உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குதுங்க. சரி கொடுங்க. என்னடா இது? எவனோ 4 மூலையிலையும் மஞ்சள் தடவி அனுப்பியிருக்கான். ஏதோ மங்களகரமான விஷயம் போல் இருக்கு. எவனாவது விருந்து கூப்பிட்டு கூப்பிட்டுருப்பான். ஏன்னா இந்த ஊருக்குள்ள நான் தானே பெரிய மனுஷன். முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா லெட்டர் படிங்க.
படிச்சிட்டு 4 வார்த்தை நல்ல வார்த்தை எழுதிருந்தா சந்தோஷமா சாப்பிடலாம்ல. டே உலக வாயா, வர்ற 13ஆம் தேதி உடம்புல தலை இருக்காதுடா. என்னங்க வயிறு பசிக்குதுன்னு சொன்னீங்களே, ஒரு வாயாவது சாப்பிடுங்க. ஏன் உயிரே பிரச்சனையா இருக்கு, வயிறை பத்தி பேசுறியாடி? உங்களுக்கு பிடிச்ச தலைக்கறி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேங்க. என் தலைக்கே ஒருத்தன் குறி வச்சுட்டா தலைக்கறி முக்கியமாடி. என்னங்க வர்ற 13ஆம் தேதி என் உடம்புல தலை இருக்காதா? எவன்டி எனக்கு இந்த ஊருக்குள்ள இப்படி லெட்டர் எழுதுறவன்? இந்த ஊருக்குள்ள எவனை விட்டு வச்சிருக்கீங்க? எல்லாரும் என்ன திட்டுறீங்க? ஒருவேளை கட்சிக்காரனா இருக்குமோ? எந்த கட்சிக்காரனா இருக்கும்? எந்த கட்சிக்காரனை நீங்க திட்டல? அப்புறம் எவன்டி எனக்கு இப்படி எழுதியிருப்பான்? ஏங்க என்ன கட்டிக்கிறதுக்கு முன்னாடி ரோட்ல போற வர்ற பொண்ணுங்களை எவ்வளையாவது நீங்க டாவடிச்சு அவளுகளை கட்டிக்கிட்டு போன அந்த புருஷங்கள யாராவது ஒருத்தர் இந்த லெட்டர் எழுதிருப்பானோ? ஏய், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால டாவடிச்சு அவளுக்கு புருஷனுக்கு லெட்டர் எழுதுறதா இருந்தா எனக்கு மட்டும் இந்த லெட்டர் வராதடி. நாட்டுல 99 கோடி பேருக்கு இந்த லெட்டர் தாண்டி வரும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் டாவடிக்கிறானுங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு பின்னாடியும் டாவடிக்கிறானுங்க. இது டாவு லெட்டர் இல்லடி, காவு லெட்டர். ஏய், என்னடி என் மூஞ்ச புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? கடைசியா ஒரு தடவை உங்க முகத்தை பாத்துக்கிறேங்க. முடிவே பண்ணிட்டியா நீ? ஏய், என்னடி இதெல்லாம்? வர்ற 13ஆம் தேதிக்கு மேல இது என் கழுத்துல இருக்குமோ இருக்காதோ? தாக்குறாடா. வாங்கண்ணே, என்னண்ணே இது பக்கம்? ஆறுமுகண்ணே, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தனுங்க. வாங்கண்ணே. அடிக்கிறேண்ணே, கொஞ்சம் நிறுத்துங்க. சரிண்ணே. சுத்துறண்ணே, நீங்களும் கொஞ்சம் நிறுத்துங்க. சரிங்க. ஏண்ணே, சமீபத்துல யாராவது புதுசா அறுவாள் செய்ய உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்களா? எல்லாரும் புதுசா செய்தானே ஆர்டர் தராங்க. ஏண்ணே, யாரையாவது வெட்டுறேன் குத்துறேன்னு பேசிட்டாங்களா? வர்றவன் பூரா வெட்டணும் குத்தணும் தானே பேசிட்டு இருக்காங்க. என்ன குறிப்பா 13ஆம் தேதின்னு ஏதாவது பேசிட்டாங்களா? அன்னைக்கு 6 அடிக்க ஆர்டர் கொடுத்தாங்க, 5 அடிச்சிட்டேன், 1 அடிச்சிட்டு இருக்கேன். முடிச்சுட்டானுங்க, சோழிய முடிச்சுட்டானுங்க. அண்ணே அண்ணே, இத புடிங்க. எதுக்கு நீ பணத்தை கொடுக்குறீங்க? புடிங்கன்னு நான் சொல்றேன். அண்ணே, வர்ற 13ஆம் தேதி அன்னைக்கு உங்க பட்டறையில இருந்து ஒரு அருவாள் கூட வெளியே போக கூடாதுன்னு. அருவாள் என்ன, சிங்கிள் பிளேடு கூட வெளியே போக கூடாதுன்னு வாக்கு கொடுத்துட்டோம்னே. வாக்கு வாக்கு அண்ணே, தெரியாம சொல்லிட்டுருங்க அண்ணே. வாக்க பாக்காதீங்க அண்ணே, என் வாழ்க்கைய பாருங்க அண்ணே. டேய், எவன்டா லெட்டர் எழுதுனவன்? டேய், இம்மாம் பெரிய ஊருக்குள்ள நான் எப்படா கண்டுபிடிப்பேன்? வர 13ஆம் தேதி வெட்டிடுவோம். ஏப்பா, லெட்டர் எழுதி போட்டியா? அது எழுதி போட்டு 2 நாள் ஆச்சுப்பா. இவனுக்கு தாண்டா அது. முடிச்சிருவானுங்கடா, ஜோலியா முடிச்சிருவானுங்கடா. அண்ணே அண்ணே அண்ணே, 2 அண்ணே, கொஞ்சம் நில்லுங்க அண்ணே. என்ன முன்ன பின்ன பாத்திருக்கீங்களா அண்ணே? இல்லன்னா ஒரு தடவை நல்லா பாத்துக்குங்க. நான் உங்களுக்கு என்னன்னே துரோகம் பண்ணேன். என்ன அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலண்ணே. அண்ணே, இந்த லெட்டர் போட்டுன்னு சொன்னீங்களே, அது என்ன? அட என்னண்ணே, 13ஆம் தேதி லாரியை வர சொல்லி லெட்டர் போட்டோம். ஓ, லாரியிலேயே வா. அறுத்து லாரியில போட்டு அடுத்த ஊருக்கு எடுத்துட்டு போயிடுவானுங்களோ? அண்ணே, இந்த வெட்டி சாச்சிருவோன்னு சொன்னீங்களே, அது தோட்டத்துல கரும் முத்தி போச்சு, வெட்டி ஆளுக்கு ஏத்தணும்னு பேசிட்டு வந்தோம். மிஸ்டேக்டா, மை மிஸ்டேக். என்ன இதெல்லாம் கேக்குறீங்களா? உங்க பிரச்சனை என்ன? அது பெரிய பிரச்சனை. அப்படி என்னண்ணே உயிர் போற பிரச்சனை? அதுதான் பிரச்சனையே. ஏய், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, எது பேசுறதுனாலும் புரியுற மாதிரி தெளிவா பேசுங்கடா. இப்படி மொட்டை மொட்டையா பேசி எங்களை குழப்பாதீங்கடா. வெட்டிடுவோம், சாச்சிருவோம், கொளுத்திடுவோம்னா நாங்க என்னடா நினைக்கிறது? கரும்பை வெட்டிடுவோம், மரத்தை சாச்சிருவோம், வீட்டை கொளுத்திடுவோம் அப்படின்னு புரியுற மாதிரி பேசுங்க பிரதர்ஸ். கொஞ்ச நேரத்துல என் வயித்தை கலக்கிருச்சுடா சாமி. என்னது இது? உன் போட்டோ இது எப்படி என்கிட்ட வந்துச்சுன்னு பாக்குறியா? உங்க மாமாவும் தாத்தாவும் இது எங்க அப்பா அம்மா கொடுத்து அவங்க இதாண்டா நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு என்கிட்ட சொல்ல, நானும் ஆர்வ கோளாறுல கூட பிடிக்கிற பசங்கிட்ட எல்லாம் இவ தானே என் பொண்டாட்டின்னு சொல்லி பத்தாக்குறைக்கு பெருசு பெருசா ப்ளோ பண்ணி ரூம் எல்லாம் மாட்டி கண்ணாபுடன் கணவரை கண்டு தொலைச்சிட்டேன். இவ்வளவு வாசிய மனசுல வம்பா வளர்த்துட்டு எங்க வீடு தேடி வந்து வாங்க எங்க பொண்ணை பார்க்க வாங்கன்னு வேற கூப்பிட்டுட்டு அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி என் குடும்பத்தையும் என்னையும் அவமானப்படுத்துற மாதிரி கட்டுனா என் மாமனை தான் கட்டுவேன்னு நம்மள காலவாரி விட்டுட்டியம்மா. இப்ப நான் என்ன செய்யறது? தனியா படுத்து தலையணை கட்டிட்டு தூங்குறதா?
நீ கட்டினா உன் மாமனை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டேன். ஆனா நான் கட்டினா உன்னை தாண்டி கட்டுவேன். பதில் சொல்லிட்டு போடி. தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க போய் பாப்பா பார்த்து பேசினா அது மனசு மாறுங்கிறதுக்காக தான் போய் பேச சொன்னேன். இப்படி ஆகும்னு நினைக்கல. அதனால என்னங்க, பரவாயில்ல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க மருமக மனசு மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் வரேங்க. கும்பிடுறப்பு வா வா. பெரிய விருப்பம் இருக்காங்களா? என்ன விஷயம்? அது ஒரு முக்கியமான விஷயம். அட என்னன்னு தான் சொல்லுப்பா. அதான் வெட்டினரி சுந்தரையா வீட்டுல பொண்ணு கேட்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வர்ற வெள்ளிக்கிழமை முடிக்கிற காளி கோயில வச்சு தாலி கட்டிக்கலாம் சொல்ல சொன்னாங்க. யாருக்கு கல்யாணம்? நம்ம பெரிய இருப்புக்கு தான். திடீர்னு போடுது. எதுக்கு தாய் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவுக்கு வந்த? இன்னொருத்தைய கட்டிட்டு வாழ தயாரா இருக்கிற மாமா என்ன கட்டிட்டு வாழலாம்ல தாத்தா? என்ன விட உசுராவும் ஊருத்தாவும் என் மாமாவை பாத்துக்கிறதுக்கு இந்த ஊர் உலகத்துல வேற ஒருத்தி இருக்காளா தாத்தா? சொல்லுங்க தாத்தா. என் மாமாவுக்கு பிடிக்காத இந்த உசுரி நீ என்னத்துக்கு தாத்தா? அதுக்குதான் இந்த முடிவு எடுத்த. செத்த நேரம் பாக்கலன்னா செத்த பொணமா இல்ல போயிருப்பா. நான் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு ஒரு துணை இல்லைன்னு தானப்பா பாப்பா இப்படி எல்லாம் பேசுது. 1000 அசிங்கம் வந்தாலும் பரவாயில்லன்னு நான் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னா பேசாம நம்ம பார்த்து வச்ச மாப்பிள்ளை பாப்பா கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான்ப்பா இந்த ஏற்பாடு செஞ்சேன். நீ 1000 காரணம் சொல்லி நியாயப்படுத்தலாம்ப்பா. பக்கத்துல இருந்ததுனால பார்த்து காப்பாத்தி விட்டோம்.